ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் நாட்டரிசி 230 ரூபாவுக்கும், வெள்ளைப்பச்சை அரிசி 1 கிலோகிராம் 220 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டரிசி 1 கிலோகிராம் 220 ரூபாவுக்கும், சம்பா 1 கிலோகிராம் 240 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. கீரி சம்பா 1 கிலோகிராம் 260 ரூபாவுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட விலையில் அரிசி விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது தொடர்பில் எதிர்வரும் 10 நாட்களுக்குள் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி நுகர்வோர் விவகார அதிகார சபையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த அறிவிப்பை மீறி செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையை ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வர்த்தகர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்.